சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 5 மாதங்களில் 50 வருட வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் இருப்பதும் பறிபோகிவிடும் என்று சொல்லக்கூடிய சூழல், எல்லாமே போகிவிடும் என்ற சூழல் தான் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். அடுத்த 5 மாதங்களில் அப்போது சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் முருகனின் அருளால் அடுத்த 5 மாதங்களில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி என்று பதிவிடுங்க. நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றம் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த 5 மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற போகின்றன, இனி வரும் 5 மாதத்தில் 50 வருட உழைப்பிற்கான பலன் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தோல்வி அடையலாம். சொன்னால் எல்லாமே பறிபோகிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த 5 விஷயங்களை தயவு செய்து யாரிடமும் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்லாமல் இருந்தால் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் 50 வருட உழைப்பிற்கான அமோகமான பலன்களை சந்திக்க முடியும். உங்களது வாழ்நாள் முழுவதுமே சந்திக்க முடியாத வளர்ச்சியை இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. இந்த 5 மாதங்களில் எந்த 5 விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும், எந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதை பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல்களை பார்க்கலாம். குரு பகவான் மிக வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. அதிசாரமாக குரு பகவான் பெயர்ச்சியை சந்திக்க போகிறார். அடுத்த 5 மாதங்களில் இது மிக சிறப்பான மாறுதலுக்கு வழிவகை செய்ய போகிறது. அதே வேளையில் மிக வலுவாக டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு பகவான் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் பின்னோக்கி நகர போகிறார் உச்சம் பெற்ற நிலைக்கு. எனவே குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் சந்திரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் சந்திரனின் வீட்டிலும் சூரியனின் வீட்டிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் சந்திரன் என இரு வலிமை வாய்ந்த கிரகங்களின் வீட்டில் அவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வாசம் செய்யும் இந்த வேளை என்பது அடுத்த 5 மாதங்களில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும். அது மட்டுமல்லாது அடுத்த மாதத்திலிருந்தே முழுமையாக சனி வக்ரகதியில் வலம் வர போகிறார். பெரும்பாலும் 5 மாதங்கள் முழுவதுமே அவர் வக்ரகதியில் தான் வலம் வருகிறார். எனவே சனி பகவானினுடைய அமைப்பு நீங்கள் நினைப்பதை விட குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படும் சனியின் அமைப்பால் பல நல்ல மாறுதல்களை சந்திக்க முடியும். சனி எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பான மாற்றத்தை உச்சம் பெற்ற குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய வேளையில் மாற்றி கொடுக்க போகிறார். நவம்பர் மாதத்தில் அடுத்த 4 மாதங்களில் நவம்பர் மாதத்தில் மிக வலுவாக ராகு கேது பெயர்ச்சி நடைபெற போகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார அமைப்பில் முழுமையாக 18 மாதங்கள் சுமார் 1.5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய போகின்றன. சனியின் ஆட்சி வீட்டிலிருந்து ராகு மற்றொரு சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் இருந்து சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. ராகு கேதுவின் பெயர்ச்சி அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் குருவுடன் இணைந்து வலம் வந்த சூழ்நிலையில் சந்திரன் மற்றும் சூரியன் புதன் என அடுத்தடுத்து கிரகநிலைகளின் அமைப்பை தாண்டி ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சந்திரன் வீட்டில் சஞ்சரிப்பதை விட சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவே அடுத்த 5 மாதங்களில் ஆட்சி பலம் பெற இருக்கும் சந்திரனின் வீட்டில் தற்போது இருப்பதை விட சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சூரியன் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். அதைத் தொடர்ந்து சந்திரனும் அதைத் தொடர்ந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சூரியனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவதால் நிறைந்த மாறுதல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் தற்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே சமயம் சந்திரனின் ஆட்சி வீடு சூரியனின் ஆட்சி வீடை தாண்டி தனது உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற போகிறாருங்க புதன். எனவே இன்னி வரக்கூடிய தருணங்கள்ல முக்கூட்டு கிரகமான சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் அமோகமான
அற்புதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. அதே போன்று செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் என பல இடங்களில் வலம் வர போகிறார். அது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை விசேஷ தருணங்களில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அடுத்த 5 மாதங்களில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த 5 விஷயங்களை தப்பித்தவறி கூட யாரிடமும் பகிர்ந்து விட வேண்டாம். அப்படி யாரிடமாவது நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நீங்கள் சொன்னால் எல்லாமே பறிபோகிவிடும், எல்லாமே போய்விடும் என்ற சூழல் தான் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கலாம். முதலாவதாக, உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த திட்டம் முழுமையாக முடிவடைவதற்கு முன் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நீங்கள் சொல்வதால் அதில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். எனவே உங்களுடைய அடுத்த திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமும் பகிராதீர்கள். அதை பகிர்வதால் அவர்கள் ஒரு சஜஷன் சொல்லும் போது உங்களுடைய இலக்கை அடைவதில் பல குறுக்கீடுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, உங்களது வருமானத்தையும் உங்களது சேமிப்பையும் ஒருபோதும் உறுதியாகவே யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களது பண நிலையை பற்றி, பண தகவலை பற்றி தேவையற்ற தகவல்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் பல சிக்கல்கள் வரலாம். எனவே வருமானம், சேமிப்பு இவை இரண்டையும் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. அப்படி சொல்வதால் அவை பறிபோகலாம். எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கும் ரகசியங்களாக இருக்கலாம். அது உங்களுடைய பலமாகவும் இருக்கலாம், பலவீனமாகவும் இருக்கலாம். ரகசியம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரகசியத்தையும் வெளியில் சொல்வது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, தொழில், பொது வாழ்வு என அனைத்திலும் சில சிக்கல்களை உருவாக்கலாம். எனவே ரகசியங்களை ரகசியமாக பார்த்து கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. யாரிடமும் பகிராதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் அவராலும் சிக்கல் வரலாம். எனவே பகிர வேண்டாம். நான்காவது, உங்களுடைய பலவீனத்தை ஒருபோதும் சொல்லாதீர்கள். நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் அவர் துரோகியாக மாறும்போது அதை கொண்டு உங்களை மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே உங்களுடைய பலவீனம் என்பதை உணர்ந்து அந்த பலவீனத்தை மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, நீங்கள் செய்த நன்மையை சொல்லாதீர்கள். பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவியை பெருமையாக கூற வேண்டாங்க. அப்படி நீங்கள் செய்யும் உதவியை சொல்வதாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியாத நிலைக்கு, மற்றவரிடம் உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே நீங்கள் செய்த உதவியை ஒருபோதும் சொல்லி காட்ட வேண்டாம். அது உங்களுடைய புண்ணிய பலனை குறைக்கக்கூடிய வகையில் மாறிவிடும். இந்த 5 விஷயங்களை முழுமையாக யாரிடமும் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்வில் இனி வரக்கூடிய 5 மாதங்களில் 50 வருடம் இல்லாத உழைப்பிற்கான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் அதிரடியான வெற்றி உறுதியாகவே கைகூடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல காரியங்களை எளிதில் கடந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. தேவையற்ற அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் விலகும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பழைய கடன் நிறைந்த தொல்லை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அதுபோன்று கடனில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். கணிசுமை கணிசமாக குறைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. தொழில், வியாபார ரீதியாக அதிரடியான வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். இந்த தருணத்தில் நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டு வளர்ச்சி காண்பதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட விவசாய தேவைகள், அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகன்
முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக தடையில்லாமல் அடுத்த 5 மாதங்களில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு.